ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த மஷ்ரூம் ஆல்ரெடி கழுவி அதனுடைய மேலே இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பீல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோடு இந்த பேபி பொட்டேட்டோஸ் விற்பாங்க. இன்னும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இன்னும் குட்டியாக கூட இருக்கும். அந்த குட்டியாக இருக்கிற பொட்டேட்டோன்னா நீங்கள் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதை ஒரு ஹாஃப் பாயில் மட்டும் குக் பண்ணணும். ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பரில் போடுறனாலும் போடலாம், இல்லைன்னா சும்மா கையிலையே வெட்டி ரஃப்பாக வெட்டி போடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஸோ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன். சோம்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம், நான் இன்றைக்கி தக்காளி பழத்தை வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறேன். அந்த மாதிரி அடித்து பண்ணுறப்போ கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இதோட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா இடித்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். இதோட இஞ்சி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இந்த இடித்து வச்சுக்கிற பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஊற்றிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைங்க. தக்காளி பழம் கொஞ்சம் வேகட்டும். ஓரளவுக்கு நம்மளுக்கு தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு கையோடவே இதோட நான் ஒரு 1/2 கப்பு ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அதோடவே நம்ம மஷ்ரூமும் இப்போ சேர்த்துடலாம்.
இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ வந்து இதோட நம்ம ஹாஃப் குக்கில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டேட்டோஸ், அது வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பகுதி வெந்திருக்கிறதுனால வந்து உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வைங்க. இந்த காரம் உப்பெல்லாம் வந்து அதுக்கு நல்லா பிடிக்கட்டும். வந்து பொட்டேட்டோஸும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயோட கொஞ்சம் சோம்பு பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அரைச்ச விழுது வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதோட வந்து கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் போதும். லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நம்மளுடைய மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சப்பாத்தி, பூரி இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.